வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போகிறது ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு இல்லாட்டி லவங்கம், 2 ஏலக்காய், சீரகம் 1/2 ஸ்பூன் அண்ட் கடைசியாக மிளகு அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இது நம்ம நல்லா ஒரு பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது கூட இன்னும் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மறுபடியும் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 பல் பூண்டு சேர்க்குறேன், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இன்னொரு டைம் நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இதை நம்ம ஒரு பவுடராக ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கடையில் வாங்கும்போதே கொத்து கறி அப்படின்னு கேட்டோன்னா சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இல்லை நம்ம பெருசாக வாங்கிட்டால் கூட அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அது கூட காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோல்ல மசாலா, அந்த மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சால்ட் நமக்கு தேவையான அளவு. இதில் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நம்மளுக்கு மட்டன் குக் ஆகும்போது அதுலேருந்து லைட்டாக தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்து லைட்டாக அந்த தண்ணி வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிடக்கூடாது. இந்த தண்ணியிலே மட்டன் ஃபுல்லாக குக் ஆகணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்சியில் நம்ம ஒரு லைட்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது கூட ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கை நிறைய மல்லி இலை அண்ட் கொஞ்சமாக புதினா இலை. இது கூட நம்ம இதை பைண்ட் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்க போகிறோம். அண்ட் தேவையான அளவு சால்ட். ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்ல, ஒரு பாதி சேர்த்தா போதும். நம்ம முட்டை சேர்த்துக்கிறதால நம்மளோட மட்டன் பால்ஸ் வந்து எண்ணெயில் போடும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவுலேருந்து சின்ன சின்னதாக பால்ஸாக செஞ்சு நம்ம இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பால்ஸ் எல்லாமே நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலேருந்து எடுத்துகிட்டா சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஷேப்ஸில் நம்ம போட்டுக்கலாம். நீட்டாக வேணுமா இல்லை தட்டையாக வேணுமா, எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஷேப்ஸ் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.